தமிழகத்தில் விபத்துகள் அதிகமாக நடைபெறும் பகுதி என 1235 இடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றில் 865 இடங்கள் விபத்துகள் குறைக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன் வணக்கம். சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ள விவரங்கள் என்ன? தமிழக சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை மீதான மானிய கோரிக்கையின் விவாதத்தின் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் சாலை விபத்துகள் அதிகம் ஏற்படுகிறது, அதனை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வைத்திருந்தார். அதற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட நிதியை விட திமுக ஆட்சியில் அதிக நிதி வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். குறிப்பாக 1500 கோடி ரூபாயில் சாலை பணிகள் மேம்பாடு போன்ற பணிகளுக்காக அந்த விபத்துகளை குறைப்பதற்காகவே செலவிடப்பட்டிருக்கிறது. சாலையில் மார்க்கிங் செய்வது, கோன்கள் வைப்பது, வேகத்தைகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக 1500 கோடி ரூபாய் வரை செலவிடப்பட்டிருக்கிறது. மேலும் பிளாக் ஸ்பாட் என்று சொல்லக்கூடிய அதிகம் விபத்து ஏற்படக்கூடிய இடங்களாக 1200க்கும் மேற்பட்ட இடங்கள் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அதில் 800க்கும் மேற்பட்ட இடங்களில் விபத்துகள் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்திருக்கிறார். வேகத்தடைகளை பொறுத்தவரைக்கும் இந்த சாலைகளில் அதனுடைய அளவுகள் எந்தெந்த இடங்களில் அமைக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் வழிகாட்டு முறைகளின்படி, விதிமுறைகளின்படி அமைக்கப்பட்டு வருவதாகவும் ஏவாவேலு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி பாண்டியராஜன், விரிவான தகவல்களுக்கு.